இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எந்த பிள்ளையாவது தான் சொந்த குடும்பத்தையே இப்படி அவமானப்படுத்துவாங்களா? இதெல்லாம் தப்பு இல்ல. இதுல ஒரு தப்பும் இல்ல. எல்லாம் உண்மை தெரிஞ்சு நான் எதுக்காக தெரியுமா சும்மா இருந்தேன்? நம்ப வச்சு ஏமாத்தினா எந்த அளவுக்கு வலிக்கணும் உங்களுக்கு நான் உணர்த்தணும் இல்ல. நம்பிக்கை துரோகம் பண்ணா எப்படி வலிக்கும் அந்த வழியை நான் உங்களுக்கு கொடுக்கணும் இல்ல. அதுக்காக தானே இப்படி பண்ணேன். அது மட்டும் இல்ல, யாப்பா பார்த்தாலும் வெற்றி வந்து திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிட்டான், முறைப்படி பண்ணலாம், அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான்னு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருந்தீங்கல்ல, அதை இந்த கல்யாணத்து மூலியமா உடைக்கணும்னு முடிவு பண்ண, அதனால தான் இப்படி பண்ணேன். உன்னை நம்பி சம்மந்தம் பேசி இன்னைக்கு மணமேடை வரைக்கும் வந்து நிக்கிறாளே, இவ வாழ்க்கைக்கு யாருடா பதில் சொல்றது? நான் யாரோட வாழ்க்கையில மண்ணள்ளி போடவும் மாட்டேன். நீதாம்மா இப்போ சுயநலமா யோசிச்சுட்டு இருக்க. ஆனா நீ அப்படி வளர்க்கல. நிஷாக்கு எல்லா உண்மையும் தெரியும். இந்த கல்யாணம் எனக்கு நடக்காம துளசிக்கு நடந்ததை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா தான் இருக்கு. நான் துளசி கிட்ட கேட்டேன், நீங்க ஏன் வெற்றியை பிரிஞ்சீங்கன்னு. ஒருவேளை வெறுப்புல பிரிஞ்சவங்களா இருந்தா அவரை பத்தி குறையா சொல்லிருக்கலாம். ஆனா ஒரு வார்த்தை கூட தப்பா சொல்லல. அப்பவே அவங்களுக்குள்ள இருக்கிற லவ் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த நிமிஷம் வரைக்கும் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்வளவு உயிரா லவ் பண்ணிட்டு இருக்கும் போது இடையில நான் எப்படி அவரோட சேர்ந்து வாழ்றது? இந்த கல்யாணம் நடந்திருந்தாலும் எங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் பொய்யாதான் இருக்கும். அப்படி ஒரு கல்யாணம் எனக்கு தேவையில்லை. ஐயோ, வெற்றி துளசி, நான் பார்த்ததுலயே நீங்க தான் பெஸ்ட் கப்பல். உங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ. நான் வரேன். சரி, எல்லாமே இப்ப முடிஞ்சு போச்சு. மன்னிச்சிடுறோம். ஆனா இப்பவாது மனசை மாத்திக்கிட்டு என் மேடமையும் என்னையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாம் சந்தோஷமா வாழலாம். அதான் எல்லாருக்குமே நல்லது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நல்லதா? எதுடா நல்லது? ஊரை கூட்டி என் புள்ள நீயே என் முகத்துல கரிய பூசிட்டல்ல, அது நல்லதா? நல்லது கிடத பத்தி நீ எனக்கு சொல்ற இல்ல? டேய், இந்த கல்யாணங்கிறது என் கௌரவம். அத நீ காலி பண்ணிட்ட. தான் பையனுக்கு தான் நினைச்ச மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியலன்னு அரசியல்ல அவன் என்ன அசிங்கமா பேசுவாங்கடா. அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கிட்ட. அப்பா, நீங்க மறுபடியும் தப்பு பண்ணிட்டு என்ன குற்றவாளியாக்காதீங்க சொல்லிட்டேன். போதுண்டா. உன்னை என் அரசியல் வாரிசா நினைச்சதும் போதும், உனக்காக நான் ராத்திரி பகலா யோசிச்சதும் போதுண்டா. அப்பா, நீங்க கோவப்படுவீங்க நல்லா தெரியும். இப்ப நான் பண்றது எல்லாமே உங்களுக்கு எரிச்சலா தான் இருக்கும், தப்பா தான் தெரியும். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நான் பண்ணதெல்லாம் சரி நீங்க புரிஞ்சுப்பீங்க. என் மேடம் தான் இந்த குடும்பத்துக்கு சரியான மருமகனும் புரிஞ்சுப்பீங்க. நாம எல்லாம் ஏதோ நடக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அங்க ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. ஏன் இன்னும் இங்க நின்றுட்டு இருக்கீங்க? வாங்க எல்லாரும் கிளம்பி போலாம். இருங்க. எங்க போறீங்க? யாரும் போக கூடாது. நீங்க எல்லாரும் எங்களை மனசார வாழ்த்திருக்கீங்க. நீங்க எல்லாரும் வயிறார சாப்பிட்டு தான் போகணும். வாங்க எல்லாரும் ஒன்னா சாப்பிடுவோம். நீ உள்ள போய் வெயிட் பண்ணு போ. வாங்க துளசி. துளசி, இங்க பாருங்க. இது வரைக்கும் நடந்தது எல்லாமே கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுங்க. இனிமே புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறீங்க. வெற்றி எப்பவுமே உங்களுக்கு உண்மையா தான் இருப்பான். தெரியுமாமா? நானும் உங்க ரெண்டு பேருக்கும் எப்பவும் சப்போர்ட்டா இருப்பேன். தேங்க்யூ. சரி, நல்ல நேரம் முடிய போது போங்க. என்ன மேடம் இவ்வளவு பெரிய சொம்பு பாலா? ஓ, நம்ம வீட்டுல கொடுத்து அமிச்சாங்களா? புரியுது. அவங்க எங்க கொடுத்து அமைச்சிருப்பாங்க. நீங்களே கஷ்டப்பட்டு காய்ச்சி எடுத்துட்டு வந்திருப்பீங்க. இருங்க.
இது கொடுங்க. இவ்வளவு பால் குடிச்சா என்னத்துக்கு ஆறு உடம்பு? இல்ல அது உட்காருங்க. ஐயோ உட்காருங்க மேடம், நிறைய விஷயம் பேசணும் உங்ககிட்ட. உட்காருங்க. மேடம், இப்ப எதுக்கு சோகம்? ஓ, எஸ்கேப் ஆயிட்டா மறுபடியும் என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோன்னு யோசிக்கிறீங்களா? சிச்சி ஏன் அப்படி சொல்றீங்க? அது எப்படி மேடம் பண்ணீங்க? எப்படி 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 எப்படி? நான் வந்து இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டினா உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டா ஓகே கட்டிக்கொண்டீங்க. என்னோட உயிர் நீங்க. உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தா நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைச்சுதான் அந்த விஷயத்தை நான் செய்யறதுக்கு சம்மதிச்சேன். இனிமேல் நீங்கள் விளையாட்டு கூட இந்த மாதிரிலாம் பேசாதீங்க மேடம். நீங்களும் என்னை விட்டு போக வேணாம், நானும் உங்களை விட்டு போக மாட்டேன். சுமார் ஒரு 100-150 வருஷம், சரி ஒரு 200 வருஷம் இருக்கட்டும், ஒன்னா சேர்ந்து வாழ்வோம். இது இந்த ஜென்மம், அடுத்த ஜென்மம் அப்புறம் பார்த்துக்கலாம். எனக்கு வேண்டாம். நான் உங்களை கஷ்டப்படுத்தினதுக்கு என்ன மன்னிச்சு. ஐயோ மேடம், இது நீங்க பேசாம என்ன பழின்னு ஒரு அற விட்டுருக்கலாம். அப்பெல்லாம் நீங்க பேசக்கூடாது. என்ன நான் ஏதாவது கொஞ்சம் ஓவரா பண்ணி தான் நீங்க என்ன மன்னிச்சு. சாரி. இல்ல வெற்றி. ஹாய் மாமா. மாமா நான் தான் மகேஷ். என்ன மாமா ஒரே இடத்துல கையை காலை கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கா? என்ன பண்றது? எனக்கு உங்களை சுதந்திரமா நடமாட வேணும்னு ஆசைதான். இது நீங்க கொண்டாடணும் மாமா. என் பொண்ணோட நல்ல மனசுக்கு அவளுக்கு நல்ல வாழ்க்கை தான் அமையும். ஆனா அதை சொல்றதுக்கு நீ யாரு? என்ன மாமா நீங்க என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஆனா என் பொண்டாட்டி என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறா மாமா. அதான் வலிக்குது. உன்ன மாதிரி ஒரு சைக்கோ கிட்ட எப்ப என் பொண்ணு பேசுவா? மாமா அப்படி சொல்லாதீங்க. நான் சைக்கோன்னா உங்களை சித்திரவதை பண்ணிருக்கணும், அடிச்சு கொடுமைப்படுத்தி இருக்கணும். ஆனா நான் செஞ்சனா? செய்யலையே. உங்களை நல்லா தானே பாத்துக்கிறேன். இதுக்கு மேல என்ன மாமா செய்ய முடியும்? மாமா எனக்கு ஒரே ஒரு உதவி பண்றீங்களா? உங்க பொண்ணு அஞ்சலி கிட்ட வந்து ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்லணும்.